ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் இதுவரைக்கும் சுவைக்காத புதிய சுவையில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடுறேன். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இதோடு சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுடுறேன். இது கூடவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடாக இறக்கி வச்சிடுறேன். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடுறேன். கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு ஒரு உருண்டைகளாக எடுத்து நம்ம தரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தரட்டிட்டு ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரே ஷேப்பில் வரும். இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு நம்ம அழுத்தி எடுத்துட்டா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தரட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தரட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை ஒன்று ஒன்றா போட்டு 2 சைடு லைட்டாக வெந்து வர மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சைடு லைட்டாக வெந்து வந்துடுச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடு லைட்டாக வெந்து வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததும் பார்த்திங்கன்னா 2 சைடு லைட்டாக வெந்து வந்துடுச்சு. இதையே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி சாஸை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே சில்லி சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எதை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மசாலா வச்சுக்கிறேன். ஒரு சைடாக வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கிறேன். இது மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி காலியாக இருக்க சைடு எடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். ஸ்டஃப்பிங் வெளியே வராத அளவுக்கு நம்ம மடித்து விட்டுடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒன்று போட்டுக்கலாம். எத்தனை பத்துதோ நம்ம அத்தனை போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 3 போட்டிருக்கேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா வெந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே லைட்டாக நான் சீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததையும் பார்த்திங்கன்னா சுட்டு எடுத்தாச்சு. இதே போல் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.